மனிதனுக்கு அவன் வளர வளர அவனுடைய உள்ளத்தில் ரெண்டு ஆசை வளர்ந்து கொண்டே இருக்குமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், என்ன ரெண்டு ஆசை? ஒன்று பொருளாதார ஆசை, ஒன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை. இன்னொரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதியவருக்கு ரெண்டு விஷயத்தில் எப்பொழுதும் இளமையாம். வார்த்தை பாருங்கள், அவர் முதுமையாக இருப்பார், ஆனால் அவர் ரெண்டு காரியத்தில் இளமையாகவே இருப்பார். அந்த ரெண்டு காரியம், ஒன்று பொருளாதாரம், ஒன்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை. இதில் அவர் எப்பொழுதும் இளமையாகவே இருப்பார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பொருளாதாரத்திற்காக வேண்டிதான் மனிதன் இந்த உலகத்தில் எல்லா அநியாயங்களையும் செய்கிறான். அக்கிரமங்களை செய்ய மனிதன் துணிகிறான். ஒரு சான் நிலத்திற்காக கூட உடன் பிறந்த தம்பியை கூட வெட்டி கொலை செய்கிற பாவிகள் இந்த மனித சமுதாயத்தில் உண்டு. பொருளாதாரத்திற்காக வேண்டிதான், ஒரு ஜான் வயிற்றை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா ஹராம்களையும் மக்கள் செய்கிறார்கள். ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், மக்கள் ஹராமையும் பார்க்க மாட்டார்கள், ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வந்துவிட்டதோ என நினைக்க தோன்றுகிற காலம் இந்த காலம். எங்கு பார்த்தாலும் மனிதன் 24 மணி நேரத்தை அல்லாஹு தஆலா தந்து ஒரு 25 நிமிடத்தை எனக்காக வேண்டி ஒதுக்கி ஐங்கால தொழுகை பேணுங்கள் என்று சொல்லுகிறான். அவனுக்கு அந்த நேரத்தை கூட ஒதுக்க நாம் தயாராக இல்லை. பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அலைந்து திரிகிறோம் நாம் எல்லாம். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தோழர்களே, மறுமை நாளில் ரெண்டு வகையான தண்டனைகள் உண்டு. மறுமை நாளில் ரெண்டு வகையான தண்டனை உண்டு. ஒன்று தீர்ப்பு சொல்லி நரகத்தில் தூக்கி வீசி இறுதியாக கொடுக்கப்படுகிற தண்டனை. அதற்கு முன்னதாக 5000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வேண்டி மக்கள் கூட்டம் இருக்கிற அந்த சபையில் ஒரு சில மக்களுக்கு மட்டும் மக்களுடைய மைதானத்தில் கிரவுண்டில் வைத்து கொடுக்கப்படுகிற தண்டனை. அது எது தெரியுமா? அதை விட கேவலம் வேறொன்றுமே கிடையாது. அதை விட கேவலம் வேறொன்றுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், உங்களில் யாரும் இந்த நிலையை அடைந்து விடக்கூடாது, உங்களில் யாருக்கும் அது வந்து விடக்கூடாது என்றார்கள். யாருக்கு? ஆடுகளை தோளிலே சுமந்து வந்து நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ்வுடைய ரசூலே என்று மனிதர்கள் கதறுவார்கள். நான் சொல்லுவேன், உலகத்தில் சொல்லிவிட்டேன், உலகத்தில் சொல்லிவிட்டேன், உலகத்தில் சொல்லிவிட்டேன் என்று. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லுவேன். அந்த நிலைக்கு என்னுடைய தோழர்கள் ஆளாகிவிடக் கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.